இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்சாரத்துறையிலேருந்து லேட்டஸ்ட்டாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா 55 காலி பணியிடங்கள் இருக்குங்க. ட்ரைனி இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கில் உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்கோம். இந்த 2 விதமான போஸ்டிங் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இதே மாதிரி இதில் அவங்க சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். மொத்தம் 55 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 55 காலி பணியிடங்களில் ட்ரைனி இன்ஜினியருக்கு 33 வேகன்சி, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 22 வேகன்சி. இதற்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரைனி இன்ஜினியரை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி, பிஇ அல்லது பிடெக் படித்தவங்க, அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிமிலராக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கும் சேம் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. பட் டிபார்ட்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரானிக் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனி இன்ஜினியருக்கு 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைனி இன்ஜினியரை பொறுத்தவரை 30,000லேருந்து 40,000 வரைய சேலரி கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 55,000 வரை சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. இவங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 177 ரூபா ட்ரைனி இன்ஜினியருக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இதுவே 472 ரூபா வித் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 472 ரூபா வருது. அது நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். மேனேஜர் ஹச்ஆர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் சென்டர், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், ப்ரொஃபஸர், யூஆர் ரயோ ரோட் நியர் நாகாலாந்து சர்க்கிள், பெங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. 14 பிப்ரவரி 2024 அப்ளை பண்ணிக்கோங்க. தற்போது நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் உங்களுக்கு மொத்தம் 3 வருஷம் பாண்டு மாதிரி போட்டு சேலரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 5,000 இன்க்ரிமெண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரைனி இன்ஜினியருக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 30,000 கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் 35,000, அதுக்கப்புறம் 40,000 பார்த்தீங்கன்னா மாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஸ்டார்டிங் 40,000, அதுக்கப்புறம் 45, 50, 55 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருங்க. மற்றபடி பார்த்த எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்னா அது கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை A4 சைஸ் ஒன்லி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். சீல்டு A4 சைஸ் என்வலப்பில் நீங்கள் அனுப்புங்க. மடக்கி இடைக்கி அனுப்பாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், ஜெண்டர், ரிலீஜியன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிங்களோ அதையும் நீங்கள் டிக் பண்ண வேண்டியிருக்கும். 10th, டிகிரி, இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்புகிறீங்களோ, ஜெராக்ஸ் காப்பி அனுப்புகிறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே அனுப்பிட்டு டேட் அண்ட் ப்ளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் A4 சைஸ் என்வலப்பில் தான் நீங்கள் அனுப்பணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அட்ரஸும் சொல்லிட்டோம், எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மின்சாரத்தில் இருக்கக்கூடிய வேலை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தற்பொழுது கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு ஜாப்புக்கும் நீங்கள் போகிறதா போகலாம், அல்லது ப்ரைவேட் செக்டார்லேயும் நீங்கள் போகிறதா போகலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, ஹையஸ்ட் சேலரியில் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.